வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். சரி சரவணா, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். சத்தியமா அவன் இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலதான். இருந்தாலும் அதுல உனக்கு ஏதோ நல்லது நடக்கும் தான் நீ சொல்ற. உன் பிரச்சனை தீரும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவனை சகிச்சுக்கிறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. ரம்யா, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவன் கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அதெல்லாம் பாத்துக்கலாம் சரவணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம். ஓ, இங்கதான் இருக்கியா? என்ன ரம்யா, நீ பாட்டு கோவப்பட்டு கிளம்பி போயிட்டா? எனக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸா இருந்துச்சு தெரியுமா? லூசு மாதிரி பேசிட்டு இருந்தா கிளம்பி போகாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? என்ன இப்படி சொல்ற? ரம்யா ரம்யா ப்ளீஸ். ஏன் பிரதர், அப்படி நான் என்ன தப்பா கேட்டேன்? நீங்க ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? சரிங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லதான், விடுங்க. அப்புறம் என்ன, இந்த டாஸ்க்ல உங்க டீம்மேட்டா சேர்த்துக்கிறீங்களா? சரிங்க. எஸ், சூப்பர் சூப்பர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சூப்பர். ஓகே, அப்படின்னா நம்ம டீமுக்கு ஒரு சிக்னேச்சர் மூவ் செட் பண்ணுவோமா? இது 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 இதுக்குதான் இவனோட ஹெல்ப்பே வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா? ரம்யா, என்னமோ பண்ணி தொலைங்க. ரம்யா ரம்யா போறேன். ரம்யா இரு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு ரம்யா இவ்வளவு கோவமா பேசிட்டு போறா? பிரதர், இந்த சிக்னேச்சர் மூவ்லாம் எதுக்கு? நானே பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது சீரியஸா இருங்களேன். சீரியஸாவா? பேசிக்காவே நான் கொஞ்சம் காமெடி சென்ஸ் உள்ள ஆளு பாஸ். சீரியஸா இருக்கு சொல்றீங்க? ஓகே, ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீலிங் போட்டுக்கணும். என்ன டீலிங்? சொல்றேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ல, பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களுக்கு என்னங்க ஹெல்ப் பண்ண முடியும்? முடியும். சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீங்க ரம்யாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவளை பத்தி இன் அண்ட் அவுட்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஓரளவுக்கு தெரியும். அதான் நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப். புரியலையே. அது வந்து நான் ரம்யாவை லவ் பண்ணுறேன்னா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அதுக்கு நான் ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணணுமா? அதுக்கு பிரதர் இந்த கியூட்னஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன விஷயமோ அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். சரி, ஓகே. ரம்யாக்கு என் மேலே லவ் வரணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். என்ன பாஸ் திரும்பிக்கிட்டீங்க? உங்களுக்கு தான் அவளை பற்றி எல்லாம் தெரியும்ல. என்ன செஞ்சால் அவளை இம்ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு என் மேலே லவ் வர வைக்க முடியும்னு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண பதிலுக்கு உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹே, ஜஸ்ட் மேன் டு மேன் ஹெல்ப். யா, இதுதான் டீல். என்ன டீலா நோ டீலா? அவளை லவ் பண்ணவங்கிட்டே வந்து அவளை எப்படி லவ் பண்ணுறதுன்னு கேட்குறானே, இவனை என்ன பண்ணுறது? என்ன பாஸ், ஓகே தானே? ரம்யாவை கரெக்ட் பண்ண எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன். ஐயோ, சூப்பர் 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 பாஸ். தேங்க்யூ. வேண்டாம் வேண்டாம். ஓகே பாஸ், நாளையிலேருந்து நம்ம ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் கொஞ்சம் லவ் மூடில் இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு நான் அப்புறம் வரேன். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். யா. அப்பாடா, ஆப்பை டெலிட் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமா சரவணனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம். அவன் சொல்கிற ஐடியா வச்சு ரம்யாவை கரெக்ட் பண்ணுறோம்.
என்ன நீ பயங்கரமான வேண்டுதல் போல? அப்படிலாம் இல்லையே. சும்மா சொல்லாதீங்க நீ. ஒண்ணே இல்லாம தான் 10 நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிட்டு இருந்தீங்களா? சரி, என்ன வேண்டி நீங்க அதை சொல்லுங்க. வேற என்ன, எல்லாம் உங்க அண்ணனுக்காக தான். சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து அவர் எந்த தப்பும் செய்யாதவர்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும். அதை விட முக்கியம், அத்தை நடந்ததெல்லாம் மறந்துட்டு சீக்கிரம் அவரோட பேசணும். இதத்தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்ப அது நடக்காதா நீ? என்னடி சொல்ற? பின்ன என்ன நீ வேண்டுதல வெளியில சொன்னா அது நடக்குமா? என்னன்னு நீங்க இது கூட தெரியாத ஆளா இருக்கீங்களே. சரி வாங்க போலாம். சொல்லுமா. எங்க இருக்க? நானும் அண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம். நீ டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருந்த. அண்ணி தான் உன்னை எழுப்ப வேணான்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. காய்ச்சல் அடிக்குதா? என்னம்மா சொல்ற? ஏய், எதுக்கடி நீ இப்ப கத்துற? வீட்டுக்கு வரும்போது நாட்டு மருந்து கடையில கொஞ்சம் நிலவேம்பும் தூதுவளையும் வாங்கிட்டு வா. கசாயம் வச்சு குடிச்சா சரியாயிரும். ஏமா, அதுக்கு பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடலாமா? சொன்னதை மட்டும் செய்யறேனுக்கா. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். சரி வைங்க, நான் வாங்கிட்டு வரேன். என்னாச்சு ரேணுகா? அத்தைக்கு காய்ச்சல் அடிக்குதா? ஆமா அண்ணி, வரும்போது நாட்டு மருந்து கடையில நிலவேம்பும் தூதுவளையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா எப்பவுமே இப்படிதான் அண்ணி. ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிருவாங்க. சரி வாங்க நீ, நம்ம போற வழியில கடை இருக்கு, நம்ம வாங்கிட்டு போயிடலாம். வாங்க அண்ணி, வாங்க போலாம். ஆ. ம். ஆ, ரேணுகா ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு ஈஸ்வரி. ஏங்க எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன், சொல்லு. ஏங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஏன், என்னாச்சு? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஏங்க நிலவேம்பும் தூதுவளையும் அத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க உடனே நாட்டு மருந்து கடையில அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. நானும் ரேணுகாவும் கோயிலுக்கு போயிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கோம். சரி ஈஸ்வரி. ஆ ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க ஆ சொல்லு ஈஸ்வரி. ஏங்க வாங்கிட்டு போனதோட சும்மா இருந்துராதீங்க. அத்தைக்கு ரொம்ப முடியல, அதனால அவங்களுக்கு கசாயம் எல்லாம் போட்டு கொடுங்க, சரியா? கசாயமா? ஏங்க என்ன கசாயமா? தண்ணியில போட்டு வேக விட்டு வடிகட்டி கொடுக்க போறீங்க. இது ஒரு விஷயமா? போட்டு கொடுங்க. சரி ஓகே, நான் பண்ணி தந்துடுறேன். சரி வைங்க. ம். செம்ம ஆள் அண்ணி நீங்க. அம்மாவையும் அண்ணனையும் பேச வைக்க சூப்பர் பிளான் இது. ம். இப்பதான் சாமி கிட்ட அம்மா அண்ணனோட பேசணும்னு வேண்டிட்டு இருந்தீங்க. அந்த வேண்டுதல் உடனே பழிச்சிரும் போலயே. அதுதான் ஈஸ்வரியோட புத்திசாலித்தனம். ம், போலாமா? சரி வா. அம்மா, உடம்பு முடியலையாமேம்மா? நீங்க கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஒரு 5 நிமிஷம், நான் கசாயம் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன்.
என்ன பண்ணிட்டு இருக்க? மா உங்களுக்காக தான் கசாயம் போட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை இதெல்லாம் செய்யன்னு கேட்டேனா? இல்ல முதல்ல வெளியில போ. இல்லம்மா உங்களுக்கு உடம்பு முடியலல்ல அதான். வெளிய போ. மா மா இருங்கம்மா. மா மா உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் அப்புறம் காட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு தானே சரியில்லை. நான் என்ன செத்தா போயிட்டேன்? மா அப்படியே நான் செத்தே போயிட்டாலும் எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா உன்னை என் புள்ளனே நான் நினைக்கல. நீ என்கிட்ட பொய் சொன்னப்பவே உன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இப்ப நீ காட்டுற இந்த பாசம் கூட எனக்கு பொய் தான்னு நினைக்க தோணுது. மா மா உடம்புக்கு முடியாம நான் உயிரை கூட விடுவேன். ஆனா நீ உதவி பண்ணி நான் ஒரு நாளும் வாழ விரும்பல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னால முடியலடா. இதுக்கு மேலே என்ன எதுவும் பேச வைக்காத. போயிடு போ. அம்மா ஓ ஹலோ டாக்டர், நான் சரவணன் பேசுறேன். அம்மாவுக்கு உடம்பு முடியல. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? நீங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வாங்க. இல்ல டாக்டர், என்னால உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர முடியாத சூழ்நிலை. சரி வரேன். சரி டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கண்ணை காட்டுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்தாங்க, தேய்ச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லைம்மா, கிளைமேட் சேஞ்சால வர ஃபீவர் தான். பயப்படாதீங்க. ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துருக்கேன். 3 நாளைக்கு அது சாப்பிடுங்க. சுடு தண்ணி மட்டும் குடிங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டர். டாக்டர், யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது? உங்க பொண்ணு ரேணுகா தாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. நன்றி டாக்டர். பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் சொன்ன உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு. இதுல என்னப்பா இருக்கு? அம்மாவை கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நான் போயிட்டு வரேன். ஆ அண்ணி, இந்நேரம் உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகி அம்மாவும் அண்ணனும் பாசமலையே பொழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரேணுகா, இங்க வா.
என்னம்மா? உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா ஒண்ணு முடியும்னு சொல்லு, இல்ல முடியாதுன்னு சொல்லு. நீயா முடிவெடுக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? ஏமா நான் என்னமா பண்ணேன்? நான் உன்கிட்ட தானே மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். நீ எப்படி யாரோ ஒருத்தங்கிட்ட அந்த வேலையை கொடுக்கலாம்? யாரோவா? அண்ணன் தானம்மா? உனக்கு வேணும்னா அவன் அண்ணனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என் புள்ளையே இல்ல, யாரோ தான். உடம்புக்கு முடியாதவ தானே. இப்ப போய் உதவி செஞ்சா நடந்ததெல்லாம் மறந்துடுவான்னு நினைச்சிட்டீங்களா? அத்தை நான் தான். இல்லம்மா, அண்ணனும் நீங்களும் பேசாம இருந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் உங்களுக்கு உதவி பண்ணாலாச்சும் நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன். உதவி பண்றானா? அவன் இது வரைக்கும் எனக்கு பண்ணதே போதும். 4 பேருக்கு முன்னாடி நான் அவனை வளர்த்த விதமே தப்புன்னு அவன் எனக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டான். அதை தாண்டி அவன் எனக்கு வேற என்ன செய்யணும்? முதல்ல தான் நம்பினவங்களுக்கு உண்மையா இருக்க சொல்லு, அப்புறம் உதவியெல்லாம் செய்யலாம். இன்னொரு முறை என்ன கேட்காம இந்த மாதிரி செஞ்ச அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோ. அம்மா, ஏன் ரேணுகா, இது நான் சொன்ன யோசனை. நீ எதுக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்ட? பரவாயில்ல நீ. அம்மா என்ன திட்டுறது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க தான் அண்ணனை போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சு அம்மா உங்க மேல கோவப்பட்டா நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அம்மா இந்த அளவுக்கு அண்ணன் மேல வெறுப்பா இருப்பாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல நீ. எப்படிதான் அவங்க மனசை மாத்த போறோமோ தெரியல. அங்கிள், என்ன அங்கிள் வாக்கிங்கா? இல்ல, ஸ்லீப்பிங். அடேங்க அப்பா, வர வர உங்க காமெடி சென்ஸ் பிச்சிட்டு போதும் அங்கிள். அங்கிள், அடுத்த மாசம் ஒரு நல்ல முகூர்த்த தேதி வருதுன்னு சந்தியா சொன்னா. நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. யார் நிச்சயத்துக்கு? என்ன அங்கிள் இப்படி கேட்டீங்க? எனக்கும் ரம்யாக்கும் தான். அதுக்கு முதல்ல ரம்யா ஓகே சொல்லணுமே. சொல்லுவா அங்கிள். எப்படி? நான் தான் ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ற வேலையில இறங்கிட்டேனே. இதை தான் நீ வந்ததுலேன்னு சொல்ற. ஆனா ஒன்று நடந்த பாட காணோம். அட போப்ப. அங்கிள், இந்த தடவை நான் கையில் எடுத்துக்கிறது பிரம்மாஸ்திரம். அது தப்பவே தப்பாது. ஆட போய. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் பிரம்மாஸ்திரம் விடுறேன்னு சொல்லி அவகிட்ட இருந்து வாங்கி கட்டினது பத்தலையா உனக்கு? ஐயோ அங்கிள், சீரியஸாவே இவன் இப்போ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கான். என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், அந்த சரவணனோட ப்ராப்ளம சால்வ் பண்ண இவனும் ரம்யா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறான். என்னது? ஏன் அங்கிள் ஷாக் ஆயிட்டீங்க? இரு, சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண போறானா? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அப்படி இல்ல அங்கிள், அவரோட பிரச்சனையை சரி பண்ணணும்னு ரம்யா ரொம்ப சீரியஸா இருக்கா. அதுல இவன் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு இவன் மேல நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல. இவன் இந்த ஐடியாவை சொன்னப்ப இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கும் டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நல்ல ஐடியான்னு தோணுச்சு அங்கிள். அதுக்காக சரவணன் பிரச்சனையில தலையிட்டு தான் இவனுக்கு ரம்யாவை பிடிக்க வைக்கணுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ?
அது அவன் குடும்ப பிரச்சனை, அதை அவன் பார்த்துக்க போறான். எனக்கு தெரிஞ்சு அதுல யாரும் தலையிடாம இருக்கிறது தான் நல்ல யோசனை. ஏன் அங்கிள், இதே தானே நீங்க அன்னைக்கு ரம்யா கிட்டயும் சொன்னீங்க. அவ அதை கேட்டாளா? இல்லல்ல. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு ரம்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா அங்கிள் புத்திசாலித்தனம். அதுவும் இல்லாம இப்ப நீங்க தானே அங்கிள் சொன்னீங்க இது விஷயமா சரவணன் இங்க வர்றதும் அவன் ரம்யா கிட்ட பேசுறதும் பிடிக்கலன்னு. ஆமா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனாதான் அவன் இங்க வரமாட்டான், ரம்யா கிட்ட பேச மாட்டான். அதையே நீங்க யோசிக்கவே இல்லை அங்கிள்.